அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு வந்த நாங்கள் வாங்கின கஸ்டமர்ஸ்லாம் ஒரு எலி மாதிரி நம்மளை வச்சு தான் அவங்க டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சரி என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 5வது வாட்டி ஃபேஸ் பண்ணேன். அதுதான் ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மேக்ஸிமம் ஒரு 40ல் போயிருப்பேன் சார். 40ல் போயிட்டு ஒரு யூடர்ன், இந்த பக்கம் பஸ் வந்துட்டுருக்கு, நான் யூடர்ன் எடுத்து இப்படி திரும்பி போயிட்டுருக்கேன். இந்த யூடர்ன் எடுக்கிறதால பஸ்ஸு கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கான். அதனால நான் கொஞ்சம் யூடர்ன் எடுத்துகிட்டு ஒரு 30ல் திருப்பிட்டுருக்கேன். சட்டுன்னு அந்த இடத்துலேயே அப்படியே ஜாமீன் நின்றுடுச்சு. சரியாயிடும் பாருங்க, அப்டேட் வந்தால் சரியாயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அப்டேட் எப்போ வரும் அது மட்டும் சொல்லவே இல்லை. அதையும் நான் வந்து அந்த ஆடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்டேட் வரும்னு சொல்லுவார், ஆனால் எப்போ வரும்னு சொல்லலை எனக்கு. அதே மாதிரி தான் அவருக்கும் சொல்லியிருக்காங்க. அது இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஹீரோன்னு சொல்ல எந்த ஒரு வெஹிக்கிளுமே எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூவை பாருங்கள். யாராவது ஒருத்தர் மைனஸ் சொல்லியிருப்பாங்க, ப்ளஸ் நிறைய பேர் சொன்னாலும் அதுக்கு வந்து மைனஸ் இருக்கும். அதை பாருங்கள். அதுக்கப்புறம் எந்த வெஹிக்கிள் எடுக்கிறதுனாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா எடுங்க, இல்லைன்னா பார்த்து எடுங்க. நடக்கும் தெரியல, பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். இது வண்டியில் வந்து மேஜரான ப்ராப்ளம்னா எனக்கு இதுதான் சார். சாஃப்ட்வேர் ஓகே, எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான் சார். மற்றபடி வண்டியில் வேறு எந்த ப்ராப்ளமும் எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எந்த ப்ராப்ளமும் எனக்கு மெயினாக தெரியல. இந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் தான் மெயினாக இருக்குது. அதே மாதிரி சீட்டும் அந்தளவுக்கு ஓகே. சீட்டோட பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா அது வந்து போயின்னு இருக்குது சார். இது பண்ணின்னு இருக்காங்க, இன்ஜினியர்ஸ்லாம் பார்த்துன்னு மாடிஃபிகேஷன் பண்ணின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஷீட்டு வந்து மாற்றுவாங்க, மாற்றினா வந்து எல்லாருக்குமே சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஷீட்டு மட்டும் இல்லை, இந்த கம்பார்ட்மெண்ட் டோட்டலாகவே வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் எங்கே லாக் பண்ணாலும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எங்கே லாக் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து தனி கேப் இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அந்த பூட்டை ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து வாட்டர் நல்லா ஃப்ளோ ஆகி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எங்கே வந்து க்ளோஸ் பண்ணாலும் இந்த இடத்துல கம்பல்சரி வாட்டர் வந்து உள்ளே போயின்னு தான் இருக்கும். கண்டிப்பாக பண்ண முடியாது. இது டிசைனே மாடிஃபிகேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த வண்டிக்கு வந்து வாட்டர் வந்து உள்ளே போகாது. அதே மாதிரி டூல்ஸு சொன்னேன்ல சார், இதில் தான் வச்சுருக்கேன். ஓகேங்க, பாருங்கள், டூல்ஸு பேக்கே வச்சுருக்காரு. அவங்க கொடுக்குற டூல்ஸ் கிடையாது இது. அவங்கள வெறும் ஸ்க்ரூ ட்ரைவரும் ஒரே ஒரு ஸ்பேனர் மட்டும்தான் வரும். 12-14 ஸ்பேனர் தான் வரும். இவர் பார்த்தீங்கன்னா மிஷின் ஓகே பம்பு இது மாதிரி ஒரு காம்பேக்டாக ஒயர்லெஸ் பம்பு எல்லா வெஹிக்கிளையும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயாவது போகும்போது எமர்ஜென்சிக்கு பஞ்சர் ஆகிடுச்சு, இல்லை பஞ்சர் உங்களுக்கு போட தெரியலனா கூட நியர்பை பஞ்சருக்கு ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லோரும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது. டூல்ஸ் எல்லாம் அதில் வச்சுருக்கீங்க பத்திரமா? ஆமாம் சார், ஏதோ எமர்ஜென்சி டூல்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க? எல்லாமே வச்சுருக்கேன். ஒரு வாட்டி பஞ்சரும் பண்ணியிருக்கேன். வண்டி எவ்வளோ சார் ஓடி இருக்கு? வண்டி இது வரைக்கும் 2250 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. என்ன ரீசன் சார்? ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு அப் அண்ட் டவுனு 60 ஆகும் சார். ஸ்டார்டிங்கில் இதில் போயிட்டு இருந்தேன் சார், வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் போயிட்டு இருந்தேன். இதே மாதிரி இஷ்யூ வரவும் நான் வண்டி எடுத்து வீட்டில் விட்டேன். எனக்கு வண்டியோட உயிர் தான் முக்கியம்ன்ட்டு. நம்மள மாதிரி தான் இவரும் இருக்கார். நானும் அதே ரீசனுக்காக தான். எந்த வந்து ஆல்மோஸ்ட் 8 மந்த் ஆகுது. நான் வந்து அக்டோபரில் வாங்கியிருப்பேன். அக்டோபரில் வாங்கினா பார்த்தீங்கன்னா காட்டுறேன் 3400 தான் ஓட்டியிருக்கேன் நான். ஏன்னா இதை நம்பி லாங் போகிறதுக்கு பயமாக இருக்குது. மனசில் ஒரு பயம் இருக்குது. கிட்டே எங்கேயாவது போயிடலாம், பயம் இல்லை, திரும்பி வந்துடலாம். லாங் போயிட்டு நைட் டைமில் எதாவது வரும்போது லிம்போம் பண்ணி யாரும் வந்து திடீர்னு எதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுக்காகவே வண்டி எடுக்கலை. சாரும் அதுக்காக தான் இந்த வண்டி எடுக்காமல் 2250 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு. பாருங்கள், பிராண்டடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வெஹிக்கிள் வாங்குகிறோம். வாங்கிட்டு அதை வீட்டில் வச்சு அதை முறைச்சி பார்க்குற மாதிரி தான் இருக்கே தவிர அதை ஓட்டுற மாதிரி சூழ்நிலையே இங்கே அமையல. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னா எதுவுமே வாங்குகிறோம். எந்த ஒரு பொருளுமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் தான் வாங்குகிறோம். அது நல்லா இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அது கம்பெனி தான் வந்து ஏதாவது முடிவு எடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவி வாங்கும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு செகண்டரி வெஹிக்கிள் கண்டிப்பாக வச்சுக்கிறது நல்லது என்ன அனுபவத்தில். நீங்கள் எல்லா ஈவியும் சொல்கிறீங்களா, இந்த ஈவிக்கு சொல்கிறீங்களா? நான் வாங்கினது இதுதான் சார். இதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள், ஈவி அப்படின்னாலே பயப்படுற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை உருவாயிடுச்சுங்க. ஈவினா என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி.
அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை பயப்படுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதை நீங்கள் வந்து பார்க்கணும், கம்பெனிலாம் வந்து வாட்ச் பண்ணணும். பிராண்டடுன்னு வாங்குகிறோம், பிராண்டில் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஈவினாலே ஜனங்க பயந்து ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. பெட்ரோல் வந்து பொல்யூஷன் அதிகமாகுதுன்னு சொல்லி தான் எல்லாம் ஈவிக்கு மாறுறோம். ஈவி வந்து இந்த மாதிரி இஷ்யூ வராமல் பாருங்கள். அப்போ தான் வந்து குளோபலும் நல்லாயிருக்கும், ஓட்டுறவங்களும் நல்லா இருப்பாங்க. சொல்லுங்கள் சார். அதே மாதிரி இந்த சார்ஜிங்க்கும் ஒரு சின்ன மைனஸ் இருக்குது சார். சொல்லுங்கள். மைனஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு வந்து 3rd floor. ஓகே. 3rd floorன்றதால கீழே வந்து நான் என்ன தான் ஒயர் வச்சு இது பண்ணாலும் கீழே பசங்களாம் விளையாடிட்டு இருப்பாங்க. கரண்ட்டு அந்த ஒரு டைம் மழை வந்தால் ஓப்பன் ஸ்பேஸ்ன்றதால நான் கீழே போடுறதில்ல. அதுக்காக தான் மெயினாக அந்த வண்டியை எடுத்தது. ரிமூவல் பேட்ரி ப்ளஸ் வந்து அந்த சார்ஜிங் அந்த ப்ளக்கும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக நல்லா ஈஸியாக இருக்குன்றதால எடுத்தது இது. நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே 2 கை வச்சுட்டு மேலே 3வது மாடி எடுத்துகிட்டு போய் நான் போட்டுட்ருக்கேன் சார்ஜ். அதுலேயும் என்ன ஒரு மைனஸ்னால் அவங்க வாங்கும்போது நான் கேட்டேன், இது எப்படி நான் ஒரு வாட்டி நான் ஒரு பேட்டரிக்கு ஃபுல்லாகிட்டு இன்னொரு பேட்டரிக்கு மாற்றிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு. இல்லை சார், உங்களுக்கு வந்து ஒரு ஒய் கனெக்டர்னு ஒன்று தராங்க இருக்குது. ஆனால் அந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு வந்து நம்மளே ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் வந்து கம்பெனியில் கேட்டிங்கன்னா 8000 சொல்கிறாங்க. அந்த ஒயிட் கனெக்டர் வந்து மிஞ்சி போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் வச்சா கூட 3000 முடிஞ்சிடும். ஆனால் 8000 விற்கிறாங்க, எதுக்குன்னே தெரியல. அதுவும் வந்து ஸ்டாக் கிடையாது, இப்போ தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 6 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து அந்த ஒய் கனெக்டரே எல்லா இடத்துலையும் ஸ்டாக் வருதுன்னு நினைக்கிறேன். அதான் சார், நைட்டு போட்டேன்னு வச்சிங்களேன், நைட்டு இதுக்குன்னே ஒரு 3 மணிக்கு ஏதாவது எழுந்துக்கும் போது திருப்பியும் வச்சுட்டு எழுந்துக்கிற மாதிரி எப்படியாவது கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு தூங்கணும். தூங்கிட்டு அதை ஒரு 3 மணி 4 மணிக்கு திருப்பி வந்து அதை திருப்பி இன்னொரு பேட்டரிக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணோம்னா அதுக்கப்புறம் தான் ஃபுல் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே. அதுதான் இப்போ வந்து அந்த ஒய் கனெக்டரை வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து ரீசனபிளாக வச்சு கொடுத்தாங்கன்னா எல்லோரும் வாங்குற மாதிரி இருக்கும், எல்லோரும் யூஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் நைட் டைம் வந்து இப்போ ஒரு நம்ம மேக்ஸிமம் ஒரு 12 o'clock சார்ஜ் போட்டால் கூட மார்னிங் வந்து 6 o'clock ஃபுல் சார்ஜ் ஆகிடும். 2 பேட்டரியுமே நிம்மதியாக தூங்கலாம். இது எப்படின்னா ஒரு பேட்டரி 3 hours அப்படின்னு கணக்கு பண்ணி நம்ம அலாரம் செட் பண்ணிக்கணும். அந்த பேட்டரி 3 hours முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேட்டரிக்கு சேஞ்ச் பண்ணோம். அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒய் கனெக்டரோட ரேட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி எல்லோரும் வாங்குற மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 95 to 95 தான் சார். 95 அது வந்து நம்ம சிங்கிளாக போனாலும் சரி டபுளாக போனாலும் சரி அதே ரேஞ்ச். கைஸ், நம்ம வீடியோவில் 3வது வீடியோவே இதான் போட்டிருப்போம். பேட்ரி வந்து 95 தான் தரும். ரியல் வேர்ல்டு ரேஞ்சு அப்படின்னு அவங்க போட்டு 1110 போடுறாங்க. ஐடிசி ரேஞ்சுன்னு சொல்லி 165 போடுறாங்க. இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்னு ரியல் வேர்ல்டு ரேஞ்சுன்னு சொல்லி 1110 போடுறாங்க. அது ரெண்டுமே கிடையாது, 95 தான் கரெக்டான ரேஞ்சு. அதுதான் கொடுக்குது. அது அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு பேட்ரி ஃபுல் சார்ஜ் ஆனதுமே உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சு கொடுக்கும் ஈகோ மோட்லன்றது கீழே டிஸ்பிளேல வரும். அதுவும் நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். 95 தான் இதோட ரேஞ்சு. அதையும் ஈகோ மோடில் போட்டாலும் அதே இது மைலேஜ் தான். ஸ்போர்ட்ஸ் ஃபோனில் போட்டு ஒரு 40, நான் எப்பவும் 40-50 தான் ஓட்டுவேன் மேக்ஸிமம். நீங்கள் வந்து ஆக்சிலேஷன் எப்படி பண்ணுறீங்களோ அக்ரெசிவாக பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி குறையும். நீங்கள் எந்த மோடில் வச்சாலும் நீங்கள் வந்து த்ராட்டில் வந்து நீங்கள் அந்த 40லேயே மினிமலாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ரேஞ்சு கண்டிப்பாக வரும். ரேஞ்சும் வருது சார். இதில் ரிவர்ஸ் த்ராட்டிலும் இருக்குது. ப்ளஸ் வந்து அது ரிவர்ஸ் த்ராட்டில் கொடுத்துட்டு நம்ம இந்த பிரேக்கை டிஸ்க் பிரேக்கை அப்ளை பண்ணுறதால பேக் சைட் பிரேக்கை அப்ளை பண்ணோன்னா ரீஜென்ரேட் கொஞ்சம் அதிகமாக ஆகுது. அது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா ரீஜென்ரேட் ஆகுது. அதாவது ஒரு 95ன்றது ஒரு 98 வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது லாஸ்ட் இந்த 4% வரைக்கும் 98 வந்தது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. நம்ம விண்டு வெஹிக்கிள் ஓட்டும் போது விண்டோட ஃபோர்ஸ், டயர் ப்ரெஷரு, அது கூட நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். கண்டிப்பாக டயரோட ப்ரெஷரு கரெக்டாக இருந்தால் தான் விண்டோட ஃபோர்ஸ் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. காற்று டைரக்ஷன் வந்து மாறி மாறி அடிக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் கண்டிப்பாக வந்து மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரேஞ்சு குறையும். அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. ஏர் மட்டும் அப்பப்போ நீங்கள் வந்து கம்பல்சரி மெஷர்மெண்ட்டோட ஒரு 2 or 3% அதிகமாக இருக்கலாம், தப்பு வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து நல்லாவே ரேஞ்சு கொடுக்கும். அதே மாதிரி கரெக்டாக சார் சொன்ன மாதிரி அந்த டெய்லியும் அந்த மிஷினை வச்சு தான் நான் சார்ஜ் பண்ணி டயருக்கு காற்று எடுத்து அந்த இதில் தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன்.
மற்றபடி இதில் ப்ளஸ்னால் கொஞ்சம் நல்லா இருக்குது சார். அந்த வெஹிக்கிள் வண்டியோட பர்ஃபார்மன்ஸு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவர் சொல்கிறது தாங்க, வண்டியோட பர்ஃபார்மன்ஸு, வண்டியோட ஷீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு ஃபேமிலி போகிற மாதிரி ஷீட்டிங்கு, அந்த டார்க்காக இருக்கட்டும். நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் ஒரு இடத்துல போயின்னு இருக்கீங்க, ஒரு பஸ்ஸையோ ஏதோ ஒன்று ஓவர்டேக் பண்ணோன்னா ஈகோ மோடில் நீங்கள் அக்ரெசிவாக கொஞ்சம் டாட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து ஒரு 5 செகண்டுக்கு வந்து இனிஷியல் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் அந்த ஓவர்டேக் பண்ணதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் மோடு மாற்றாமலே அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் இந்த வண்டியில் பக்காவாக இருக்குது. ஆனால் சில விஷயம் சாஃப்ட்வேரும் சரி ஹார்ட்வேர்லேயும் சரி, இந்த லிம்போம்ன்றது ஹார்ட்வேரில் பெரிய இஷ்யூ. சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா இந்த கால் ரிமைண்டர், அப்புறம் வந்து இந்த ஃபாலோ மீ ஓம்னு ஒரு லைட்டு எரியும். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற வண்டிகளெல்லாம் எரியும். அது உங்களுக்கு தெரியுதுங்களா? ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு நைட்டில் வண்டி ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா ஆமாம், பேக் இந்த லைட் மட்டும் எரியும், ரெட் லைட் மட்டும் எரியும், எரியுதுங்க. அந்த இஷ்யூ வந்து நம்மளதில் இருக்குது. நம்ம வண்டியில் இனி வரலும் எரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. சார் வண்டியில் எரியுதான். இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா இந்த வண்டி நல்லா இருக்கும். இல்லை இதெல்லாம் பண்ணாமல் மேலே விற்றுனே இருக்காங்க. அது எப்படின்னே புரியல. V1+ என்னோடய குரூப் ஒன்று வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒருத்தர் வந்து போட்டிருந்தார் மெசேஜ், V1+ பர்ச்சேஸ் பண்ண வாங்கின அன்றைக்கி எனக்கு லிம்போம் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு சொல்லி போடுறாரு. எல்லாரையும் வந்து நம்ம கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தராக பிரித்து வீடியோ போட்டுன்னு இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் அவங்கள வாலண்டியராக இவர் வந்து வாலண்டியராக அவரே வந்து பண்ணணும் சார், இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும், எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னதுனால நம்மளை இவர் கூட்டு பண்ணியிருக்கோம். இதை வந்து கம்பெனி தான் வந்து இது என்ன அப்படின்றது பார்த்து பண்ணணும். சொல்லுங்கள் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு சேனல்லையும் சரி இதை பற்றி எந்த ஒரு மைனஸாகவும் சொல்கிறதில்ல. அதாவது நம்ம மேக் இந்தியா சேனலில் வந்து எனக்கு எல்லாம் கிளியராக எப்படி இந்த என்னென்ன இன்டர்ன் ஃபியூச்சர் இருக்குது, அதாவது ஒரு கீக்கு ஒரு பவுச் கூட போட்டுருந்தீங்க வீடியோ. உண்மையிலே அது நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம பாக்கெட்டில் வைக்கும் போது நான் ஒரு டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுவேன், அது கொஞ்சம் நல்லா சீட் அன்லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது பவுச் ப்ரெஸ்ஸிங் வந்து நம்ம இந்த பவுச்சில் வச்செல்லாம் ப்ரெஸ்ஸிங் ஆகும். அது எதுக்குன்னா ஒரு சேஃப்டி பர்பஸ். மழையில் போகிறோன்னா ரெயின் டைரெக்டாக அதில் படாது, தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் தண்ணி போகாது. அதே மாதிரி கீழே ட்ராப் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் அந்த பவுச்சு. சரிங்களா? அதில் பட்டன் வந்து நீங்கள் கொஞ்சம் இதுவாச்சுன்னா ப்ரெஸ் ஆகும், அதுலேயும் அதில் பட்டன் ப்ரெஸ் ஆகும். மெயினாக வந்து இது வந்து கீ வந்து சேஃப்டியாக இருக்கும், வாட்டர் உள்ளே போகாது. அதே மாதிரி கீழே வந்தால் இம்பேக்ட் ஆகாது. அதுக்கு தான் அந்த பவுச்சு. அது ஒரு நல்ல இது தான் உங்களுக்கு. கண்டிப்பாக பேக்கெட்டில் வைக்க வேணாம், நீங்கள் இந்த மாதிரி பெல்ட் இதில் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் மெயினாக வந்து சொல்லணுன்னா இந்த பேட்ரி இது தான் சார். கொஞ்சம் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, சொல்லுங்கள். பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கனெக்டரில் சரியாக செட் ஆக மாட்டேங்குது எனக்கு. எந்த கனெக்டரில்? இந்த ஃபஸ்ட்டு கனெக்டரில் சார். ஓகே. நம்ம இப்போது இது வந்து நான் ஃபிட் பண்ணேன்னு வச்சிங்களேன், இந்த எனக்கு டிஸ்பிளேயில் காட்டாது. நான் திருப்பி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆர்டர் ப்ரெஸ் பண்ணேன். நான் அதுவும் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரின்ட்டு ப்ராப்ளம். அது அந்தளவுக்கு ரெடி பண்ணல. ஓகே. ஆனால் இப்போ வருது பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது கரெக்டு. ஆனால் ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் அந்த கனெக்டர்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணுன்றது வந்து போட்டிருக்கு, மேனுவல்லே இருக்குது. அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்களா இல்லை ரீப்ளேஸ் பண்ணுறாங்களான்றது தெரியல. ஆனால் அது வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அது எதாவது ஃபால்ட்டுனா ரீப்ளேஸ் பண்ணணுன்றதை மேனுவலில் போட்டிருக்கு. அதையும் கொஞ்சம் இவங்க பார்க்கணும். அது எல்லாமே பார்த்து பண்ணால் தான் ஒரு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ தான் அதோட இதுவும் அவுட்புட்டும் நல்லாயிருக்கும். அப்புறம் வேறு என்ன இஷ்யூ சார் இதில்? வேறு எந்த இஷ்யூ இல்லை சார். அது இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணோன்னா பேட்டரி ஹீட் கொஞ்சம் ஆகுது சார். கண்டிப்பாக பேட்டரி ஹீட் ஆகுது. கிலோவாட்டில் வரும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறப்போ வந்து கிலோவாட்டில் வரும்போது உங்களுக்கு வந்து ஹீட் ஆக தான் செய்யும். இத்தனைக்கும் வந்து மற்ற ஃபாஸ்ட் சார்ஜோட இது வந்து கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏத்தர் கிரிட்டை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. வீடால் செலக்ட் பண்ணி தான் இடத்துல மட்டும்தான் இருக்குது. செலக்ட் பண்ணி ஒரு 4-5 இடத்துல தான் நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் வந்து சிலது ஒர்க்கே பண்ணாது. அந்த வீடியோவும் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திருமலை வாயிலில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் அது இன்னி வரலும் ஆக்டிவே ஆகலை. கிட்டத்தட்ட 6 மாதமாக அப்படியே தான் இருக்குது. ஏன் ஆக்டிவேட் பண்ணலன்றதும் தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து வீடா பவர்டு பை ஹீரோ அவங்க வந்து என்னன்றது பார்த்து செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் சார். அதே மாதிரி இப்போது இந்த ஏத்தரில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோன்னா கூட ஒரு சில ஏத்தர் கிரிட்டில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும். அது ஒன்றும் இருக்குது. இல்லை என்ன வருது உங்களுக்கு?
எதுவுமே இப்போ நம்ம ஃப்ளெக் பண்ணோம்னா ஒரு கனெக்டட் மட்டும் வரும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு காட்டும். அது கனெக்ட் ஆகினதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் காட்டும். நெட்வொர்க் இஷ்யூனால கூட அப்படி இருக்கலாம். இல்லை சார், நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். இப்போது நம்ம ஏற்ற கிரிட் ஆப்பில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோன்னு வச்சுங்களேன், நிறைய வேறு ஏதோ லொக்கேஷன்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம விடால காட்டுற அந்த ஏத்தர் பாயிண்ட்ல மட்டும்தான். ஓகே, விடால எந்த நெட் ஏத்தர் காட்டுதோ அந்த ஏத்தர்ல மட்டும்தான் நம்மளால சார்ஜ் பண்ணிக்க முடியும். மற்ற ஏத்தர், அதாவது இதில் காட்டாத, இந்த ஆப்பில் காட்டாத மற்ற ஏத்தர் பாயிண்ட்ல போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆகும். அவங்களே வந்து கொஞ்சம் சில இதில் மட்டும்தான் டைப் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏத்தர் கிரிட்ல. பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏத்தர் கிரிட்ல டைப் வச்சிருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து வீடா வந்து அந்தளவுக்கு இல்லை. ஒன்று ஷோரூமில் இருக்குது, இல்லைனா மாலுக்குள்ளே இருக்குது. மாலுக்குள்ளே போகணுனாலே என்ட்ரி ஃபீஸ் வந்து 50 அந்த மாதிரி சம்திங் பே பண்ணி தான் உள்ளே போகணும். வீடா வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் எதுக்கு வச்சுருக்காங்க, அதுவும் வந்து ஃப்ரீ ஆஃபர் எதுக்கு கொடுக்குறாங்க, 1 இயருக்கு போனால் சார்ஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற யூஸருக்கு சார்ஜ் பண்ணணும். மாலுக்குள்ளே வச்சா அதுக்கு போயிட்டு 50 ரூபா கட்டிட்டு நம்ம போய் சார்ஜ் போகிறது வேஸ்ட்டு தானே. அது என்ன ஃப்ரீ கணக்கில் எப்படி வரும்? அதே மாதிரி தான் சார். நான் ஒரு வாட்டி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த கிண்டிக்கிட்ட ஒரு ஷோரூம் இருக்குது. என்ன ஷோரூம்? ஏதோ ஹீரோ ஷோரூம் தான் இருக்குது. அங்கே சார்ஜ் பண்ணலான்னு போயிட்டு ஒரு வாட்டி ஃப்ளக் எடுத்து இன்சைட் பண்ணேன். அந்த கேப்பே உடஞ்சிருக்கு. அவங்க ஏற்கனவே உடஞ்சிருக்காது அவங்களோட இதில். அது ஃப்ளெக் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன், அது அப்படியே தொங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சரி என்னடா, ஆனால் சார்ஜ் ஏறிச்சு. அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த சார்ஜிங் பாயிண்ட் ஹீட்டாக இருக்குது. ஓகே, அந்த பிளக் வந்து ஹீட்டாக இருக்குது. ஏற்கனவே உடஞ்சி தொங்கி இருக்கு. ஆனால் அந்த வீடா அங்கே இருக்க அந்த ஸ்டேஷனில் மட்டும் அது சரியில்லை, அந்த அளவுக்கு சரியில்லை. ஏற்றுறது நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ். பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வீடாக பொறுத்தவரைக்கும் இப்படி தான் இருக்குது. எங்கே நீங்கள் இப்போ கூட ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக காட்டுறதுல வந்து அடையாறில் 1, வேளச்சேரியில் 1, அப்புறம் வந்து இங்கே வால்டாக்ஸ் ரோடில் 1, பூந்து அம்பத்தூரில் 1. அந்த அவ்வளோதான் சார், மேக்ஸிமம் அவ்வளோதான். 4 எத்தனை ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வந்து கரண்ட் 2 தான் ஒர்க் ஆகும். அடையார் சைடு போனீங்கன்னா அங்கே நீங்கள் உள்ள வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. இல்லை அவங்க ஷோரூம் வண்டி லைனாக இருக்கும். அது ஒரு ஸ்பேஸும் வச்சுருக்க மாட்டாங்க. அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ். சார்ஜ் எடுத்து போனால் கூட ஒரு ஸ்பேஸ் இருக்காது. நம்ம வண்டியை அதை ரொம்ப ஒட்டி எடுத்துகிட்டு போகணும், கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கான தனி ஸ்பேஸ் கொடுத்து எதுவும் இல்லை. ஆனால் மோகனா மோட்டர்ஸில் அதில் ஓரளவு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு டைம் கஸ்டமர் லான்ச்சிங்க்கு தனியாக ஒரு ஏசி ரூமும் அங்கே உட்கார வைக்கிறாங்க. அந்த வகையில் பரவாயில்ல. ஆனால் சர்வீஸ் வகையில் ரொம்ப அவங்க இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வண்டியில் மெயினாக ப்ராப்ளம்னா சாஃப்ட்வேர் இஷ்யூ. சாஃப்ட்வேரும் இஷ்யூ தான், ஹார்ட்வேரும் இஷ்யூ தான். ஹார்ட்வேரும் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது சார். வந்து உங்களுக்கு அந்த இதுவும் உங்களுக்கு ப்ராப்ளம் தானே. அது மோட்டர் வந்து ஸ்டக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி அடிக்கடி நான் அந்த வீலையும் செக் பண்ணிப்பேன். கரெக்ட், அதுவும் ஒரு இருக்கு. இது வந்து கண்டிப்பாக இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். கேரளாவில் 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் இதுவரைலாம் அது எதனாலன்னு சொல்லலை. பேக் வீலு அப்போட உடச்சிட்டு தனியாக போயிருக்கு. 2வது இன்சிடென்ட் லாஸ்ட் மந்தில் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 4 மந்த் பிஃபோர் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தது. அதில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாப்புல. இது வந்து 2வது இன்சிடென்ட்டில் ஆனதுக்கு ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. வீலு வந்து உடஞ்சி அப்போட உடஞ்சி தனியாக வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த இஷ்யூ வந்து இந்த லிம்போம் ஏறனால தான் வந்திருக்கும். ஏன்னா அதனால தான் வீலு சடனாக ஸ்டாப் ஆகுது. அப்போ நம்ம போய் டிரைவிங் பண்ணிடுமா, வீலு சடனாக ஸ்டாப் ஆகி ஒரு பள்ளத்தில் விட்டால் என்ன ஆகும்? வீலு உடஞ்சி தான் வரும். அதனால தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக சீரியஸாக எடுத்து கம்பெனி சைடில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். சொல்லுங்கள் சார், வேறு என்ன? வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். வேறு இப்போதைக்கு நான் ஒரு 1 வீக்காக ஓட்டிகிட்ருக்கேன். அவங்க சர்வீஸ் பண்ணி தரேன். இத்தனைக்கும் நான் இதை மெயில் பண்ணி கஸ்டமருக்காக ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவங்களே புக் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஓரளவு ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் எந்த ஒரு லிம்போடும் இல்லை. ஒரு லாங் டிரைவ்னால் இப்போது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கேன். இப்பயும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்க்ரூ கண்ட்ரோல் போட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். க்ரூஸில் போட்டிங்க? க்ரூஸ்லாம் பொறுத்தவரைலாம் வீடாவை அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. க்ரூஸ்லாம் பொறுத்தவரைலாம் நம்ம லக்ஸரி காரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. அந்த க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு ஹைவேஸ்லலாம் ஒரு லாங் ட்ரைவ்லாம் போகும்போது க்ரூஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. நல்லாவே இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்லவே கூடாது. அதெல்லாம் நல்லாவே இருக்குது.
அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு இந்த கஸ்டம் மோடும் இப்போ ஒர்க் ஆகுது சார். சர்வீஸ் விட்டதுலேருந்து இப்போ ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுது. ஆனால் இதை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் யாருமே பண்ணலை உங்களுக்கு. சர்வீஸ்லையும் சரி சேல்ஸ்லையும் சரி அதையும் கொஞ்சம் வந்து ஃபாலோ பண்ணணும். சர்வீஸில் வந்து எதை போயிருக்கு என்ன போகலன்னு கேட்டால் அது சொல்ல தெரியல அவங்களுக்கு. இதில் என்ன இருக்குன்னே சொல்ல தெரியல சில சர்வீஸில். அதே மாதிரி ஷோரூமில் வந்து வெஹிக்கிள் வாங்கும் போது என்னென்ன இருக்கும் அதையும் சொல்லணும். இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த கீயே வந்து அங்கே போட்டால் ஓப்பன் ஆகுன்றது உங்கள் வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுன்னாங்கிறாங்க. அப்போ டெலிவரி கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, டெலிவரி கொடுக்கும்போது கஸ்டமருக்கு வந்து ரிவ்யூ பண்ணோம், இது இருக்கும் இதெல்லாம் இருக்குன்றத சொன்னால் தான் கஸ்டமருக்கு தெரியும். அது பண்ணாமலே கொடுத்தாங்கன்னா என்ன வேல்யூ சொல்லுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். வண்டி விற்றோம் காசு வந்து அப்படின்லாம் இருந்தால் வேலைக்கே ஆகாது. ஈவி வந்து டெவலப் ஆகணுன்னா ஈவியோட பர்ஃபார்மன்ஸை நல்லா டெவலப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணால் வண்டி வந்து ரொம்ப சேல்ஸே நடக்காது, ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போது அதுக்கேற்ற மாதிரியும் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு நல்லா. இப்போது ஆமாம், ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1,45,000 வந்துச்சு. இப்போ வந்து 1,10,000 எல்லாம் கார்டு ஆஃபர்லேயே இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயே போட்டுருக்காங்க. ப்ரோ வந்து 1,10,000 வருதுங்களா இப்போ? இப்போ ப்ரோவே அந்த மாதிரி தான். இப்போது எஸ்பிஐ கார்டு அந்த மாதிரி கார்டு ஆஃபரில் இப்போ இல்லை, நிறையா நீங்கள் அக்டோபர்லேருந்து அந்த ஆஃபர் கண்டினியூவாக வந்துன்னு தான் இருக்குது. அப்பப்போ மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த கிரெடிட் கார்டு ஆஃபரு அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அது அக்டோபர்லேருந்து இருக்குது, அது இருக்குது. மற்றபடி இது வந்து எல்லா வண்டியோட மெயின் ஃபியூச்சர்னால் இந்த கஸ்டம் மோட். அது நான் கன்ஃபார்மாக நல்ல யூஸ். அது சப்போஸ் நம்ம யாருக்கா வண்டி கொடுக்குறோன்னா அவங்க என்ன ஸ்பீடில் போகணும் நம்ம கண்ட்ரோல் பண்ணல வச்சுக்கலாம். இது வந்து வேறு எந்த வெஹிக்கிள்லையும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஏத்தர்லேயும் இல்லை, இதுலேயும் இல்லை. இதில் அந்த ஃபியூச்சர் நல்ல ஃபியூச்சர். உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நம்மளும் ஒரு 3 பேர்கிட்ட அந்த ஆப்பில் வந்து நம்ம அந்த ஆப்பில் வந்து 3 பேர்கிட்ட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் 3 பேர் இல்லை, நீங்கள் 5 மெம்பர்ஸ் எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க சரியாக சொல்லலை எனக்கு. இது வரைக்கும் எனக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு வீடியோ நான் தனியாக போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் போடணும் சார். கண்டிப்பாக போட்டுருங்க. வேறு ஏதாவது இருக்காது சார்? வேறு எதுவும் இல்லை. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கம்பெனி சைடுன்னா இப்போ வந்து வண்டி சேல் பண்ணுறதோட அவங்க கடமை விட்டு போச்சு சார். அதாவது நம்ம ஷோரூம் போயிட்டு அந்த சேல்ஸ் பர்சனை பார்க்கும்போது அப்படியே நல்லா இது பண்ணுவாங்க. நான் இருக்கேன் ஆஃப்டர் சர்வீஸு, நாங்கள் இருக்க வாசனை கேர் மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம அந்த வண்டி வாங்கிட்டு நம்ம சர்வீஸ்க்குன்னு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க இப்படி கூட பார்க்கணும், இப்படி பார்த்துட்டே போயிடுறாங்க. நம்ம எதாவது கேட்க போகிறோன்ட்டு அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பர்சன் நம்மளே போய் பேசினாலும் ஓகே சார் நான் கொஞ்சம் வேலை இருக்குது சார் அப்படின்னு போயிடுறாங்க. அது ஒன்று தான், வேறு அந்த கேர் எடுத்துக்கல. நம்மளே போய் கேட்டு அதான் மெயில் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளை ஒரு அளவுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதுவும் ஒரு 4 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த வண்டி வாங்கினதுலேருந்து நான் ஒரு 6 மந்த்தில் வந்து இது ஒரு 2000 கிலோமீட்டர்னால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் வேலைக்குன்ட்டு. மற்றபடி என்னோடய இதுக்குன்னு ஒரு வண்டி ஏற்கனவே ஹோண்டா ஷைன் வச்சுருக்கேன். அந்த வண்டியை தான் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ தான் ஒரு 3 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வண்டியை. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதும் கொஞ்சம் தைரியமாக யூஸ் பண்ண தைரியமாக. ஏன்னா அது ஒரு ரொம்ப மேஜரான இஷ்யூ சார். ஒவ்வொருத்தரும் அந்த லைஃப்பில் ஒரு வாட்டி ஸ்பேஸ் பண்ண அந்த ஒரு வண்டி வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், அதான் அந்த பஸ்ஸுக்காரன் நின்னது, அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு பயம் வந்தது. அந்த வண்டியை நான் ஒரு 40-50 மேலே ஓட்டுறதுக்கு எனக்கு பயம். அதெல்லாம் பரவாயில்ல சார். இப்போ வண்டியிலேருந்து விழுந்துட்டாங்கன்னா வண்டியிலேருந்து எப்படி விழுந்தாங்க, வண்டி எப்படி இருந்தது, வீடியோ எடுத்தீங்களா, ஃபோட்டோ எடுத்தீங்களா, இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. எப்படி அந்த டைமில் யாருக்கும் அந்த தோணாது. யாருக்குமே வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அடுத்து என்ன செய்யணும்னு அவங்க நினைவில் இருந்தாங்கன்னா என்ன செய்யணும்னு அவங்களுக்கு பதட்டமாயிடும். அடுத்து அடிப்பட்டதுக்கு என்ன பண்ணணும் தான் பார்ப்பாங்களே தவிர வண்டி எந்த பொசிஷனில் இருக்குது, வண்டி வந்து எப்படி விழுந்துச்சுன்னா வீடியோ ஃபோட்டோலாம் ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு அடுத்த வாட்டி இது யாருக்கும் செய்யாதுங்க தப்ப. என்கிட்ட கேட்டிருக்காங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கும் ஆடியோ ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. இது இல்லை பொய்ன்னு சொன்னால் கூட நான் அந்த ஆடியோவை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். என்கிட்ட ஆடியோ ப்ரூஃப் இருக்குது. நிறைய சொல்லுங்கள் சார். வேறு இப்போதைக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். மெயினாக ஓகே சார் வந்து நம்மளுக்காக ஒரு வேலையை விட்டு நம்மளுக்கு டைம் ஒதுக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும் சார் அப்படின்ற மாதிரி ஒரு 1 மந்த்தாக நான் கால் பண்ணி என்கிட்ட பேசின்னு இருக்காரு. நான் கொஞ்சம் எனக்கு இஷ்யூஸ் இருந்ததுனால என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. இன்றைக்கி அவருக்கு மெசேஜ் பண்ணேன். சரி தான் நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு அவர் வேலையை விட்டுட்டு வந்து பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெஹிக்கிள் வச்சிடலன்னா கூட
உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், உங்கள் ரிலேட்டிவில் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி வண்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு அவேர்னஸ் வரும். ஈவியில் என்னென்ன பார்க்கணுன்றது அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. பார்த்தீங்கன்னா சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஈவி மட்டும் பண்ணல, நிறைய டெக்னாலஜியாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி சோலார் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடியோ போடுவீங்கன்னு இருக்கேன் நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து நான் வந்து படிக்கல எதுவும் பண்ணல சார். இதில் நிறைய இஷ்யூஸ் வரும். கண்டிப்பாக R&D பண்ணியா இந்த மாதிரி கேள்விலாம் வரும். எனக்கு தெரிஞ்சது வந்து நான் போட முடியும். ரொம்ப டீப்பாக நான் வந்து போய் போட்டேன்னா அதில் வந்து யூடியூப் பொறுத்தவரையிலும் எல்லா இடத்துக்கும் வேர்ல்டு லெவலில் போகிற சேனல் இது. அதனால் வந்து சில விஷயம்லாம் நம்மளுக்கு டீப்பாக உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு நாலேஜ் கிடையாது. எனக்கு முடிஞ்சதை நான் பண்ணுவேன். கண்டிப்பாக சார். என்னால் என்ன சிம்பிளாக என்ன பண்ண முடியுதோ அதை கண்டிப்பாக பண்ணி போடுவேன். ரொம்ப டீப்பாலாம் உள்ளே போய் போட மாட்டேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி அடுத்தடுத்து என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணினே இருக்கிறோம். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக டீட்டெயிலிங்காக இருக்குது சார். மற்றபடி ஒரு ப்ரமோட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரமோஷன் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறது கிளியராக தெரியுது மற்ற வீடியோலாம். இதே ஒரு வீடான்ட்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ப்ரமோஷன் வீடியோ வரும். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு ஃப்யூச்சர் இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னே சொல்லலை. இவர் வண்டி வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு என்ன ப்ராப்ளம்ன்ட்டு தெளிவாக எல்லா விஷயமும் பண்ணி ஒரு எனக்கு அங்கே கொடுக்காத சப்போர்ட் கூட இவர் கால் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி எங்கள் கஸ்டமருக்கு மெயில் பண்ணுங்கள் அந்த மாதிரி எல்லாமே இவர் தான் எனக்கு சொன்னது. அதாவது இவர் ஹெல்ப்பால் தான் மோஸ்ட்லி இது கொஞ்சம் நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அதே மாதிரி மேக் இந்தியா நான் ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல வீடியோஸ்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. மேற்கொண்டு இன்னும் நல்லா பண்ணணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேற்கொண்டு நல்லா பண்ணணும். இந்த மாதிரி வியூவர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஜெஜேந்திரா அந்த வண்டிக்கும் அதுவும் ஒரு வாட்டி ஒரு வீடியோ பண்ணுங்க. சர்வீஸ் இல்லை 4 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வண்டியோட ரிவ்யூ பண்ணுறேன் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே சார். தேங்க்யூ. ஸோ கைஸ், இந்த வீடியோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.